திருப்பதியில் இருக்கிற கபிலேஸ்வரர் ஆலயம் எப்படி யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அஸ்வமேத யாகம் நடத்தி இந்த உலகம் முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு சாகர் மன்னர். இந்த விஷயம் நடக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்திரர் அவரோட யாக குதிரையை எடுத்து பாதாள லோகத்துல ஆழ்ந்த தியானத்துல இருக்கிற கபில முனிவர் பக்கத்துல கட்டி விட்டுடுறாரு. சாகர் மன்னரோட 60,000 மகன்களும் அந்த குதிரையை தேடி வர்றாங்க. முனிவரோட பக்கத்தில் இருந்த குதிரையை பார்த்துட்டு முனிவர் தான் இந்த குதிரையை திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாரும் திட்டுறாங்க. ஆழ்ந்த தியானத்தில் இருந்த முனிவர் தியானத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னு கண்களை திறந்து அந்த 60,000 மகன்களையும் எரிச்சிடுறாரு. தான் செய்த இந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக முனிவர் பூமிக்கு வந்து திருமலை அடிவாரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்காரு. அப்போ சிவபெருமான் லிங்க ரூபத்தில் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த லிங்கம்தான் இப்போ கபிலேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது. சீனிவாச மங்காபுரம் அருகில் இருக்கிற கபிலேஸ்வர தீர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கபிலேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது.